Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு. அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் நல்ல பழமாக, இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அந்த இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோவை ஆன் பண்ணாத கவனிக்காமல் விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் வெங்காயம் கூட சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி ஒரே ஒரு பழம், கொஞ்சம் சின்ன பழமாக இருந்தால் போதும், ஒரு பழம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஆயிலில். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பச்சை மொச்சையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி 2 டம்ளர் அளவு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு 3 விசில் பக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும், பயிர் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா அது வேகிறதுக்குள்ளேயும் தேங்காய் ஒரு 4 சில்லு அளவு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அதை மறுபடியும் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.